ஹலோ மக்களே, குட் மார்னிங். வெல்கம் டு பிரியங்காஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பில்லனர்ஸ்பர்க் நேஷ்னல் பார்க்கு நம்ம போக போகிறோம். அங்கே நிறைய அனிமல்ஸு, மவுண்டெயின்ஸு எல்லாமே பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஜூக்கு மட்டும்தான் போக போகிறோம். ஆக்சுவலி அது ஜூன்னு சொல்கிறதா என்னங்கிறது எனக்கு தெரியல. நீங்களே பாருங்கள், நம்ம தான் ஜெயிலில் மாதிரி உட்காந்துருக்கோம் காருக்குள்ளே. ஆனால் அங்கே எல்லா அனிமல்ஸும் வெளியில் தாங்க இருக்கும். இட்ஸ் அ ஜங்கிள் மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இப்போ ஜோஹன்ஸ்பர்க்கில் இருந்து பில்லனர்ஸ்பர்க் போகிறோம். இது ஜோஹன்ஸ்பர்க்கில் இருந்து எவ்வளோ நேரம் எடுக்கும்னா 2.5 மணி நேரம் ட்ராவலுங்க. இது காலையில் 6 மணிங்க. நாங்கள் 5:15 கிளம்பணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 6 மணிக்கு எவ்வளோ வெயில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள், வெளிச்சத்தோடு இருக்குது. இன்னொன்று ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன். பில்லனர்ஸ்பர்க்கு போகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால், சவுத் ஆஃப்ரிக்காவில் நீங்கள் பில்லனர்ஸ்பர்க்கு பக்கத்தில் நிறைய லாட்ஜஸ் இருக்குங்க. அந்த லாட்ஜஸில் நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் 5:30க்கே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 5:30க்கெல்லாம் நீங்கள் நிறைய அனிமல்ஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் போனதே லேட்டு. ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது 5 o'clock கிளம்பிடணுன்னு. பட் ஒரு 15 minutes லேட் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 7:30 ஒரு 8:30 நம்ம போயிடலான்னு நினச்சோம். பட் நாங்கள் என்ட்ரு ஆனது பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சு மார்னிங்கு. ஸோ குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு போகிறதுனால பெட்டர் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலான் இருக்கோம்னா, ஸ்டே பண்ணிவிட்டு போய் பார்க்கலான்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சீனரிஸ் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குங்க. ரோடு 2 சைட்லேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பச்சேன்னு இருக்குது. நாங்கள் இன்னொன்று என்ன பண்ணணுன்னா, நாங்கள் எல்லாமே பேக் பண்ணிட்டோம். காலையில் நாங்கள் 5:15 கிளம்புறோங்க. அதனால நாங்கள் எல்லாமே ஃபுட்டெல்லாம் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி நான் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இது தாங்க ஜோஹன்ஸ்பர்க்லேருந்து பில்லனர்ஸ்பர்க்லேருந்து என்ட்ரன்ஸு. இது தான் ஆக்சுவலி என்ட்ரன்ஸ். அந்த இது நான் உங்களுக்கு காமிக்கலை. இது தாட் ரோட்லேருந்து 2 ரோடாக பிரியுதுங்க. பில்லனர்ஸ்பர்க் இது ஜங்கிள்குள்ளே 2 ரோடாக பிரியுது. ஆக்சுவலி லெஃப்ட் சைடில் நாங்கள் போனோம். இது மண் ரோடாக பிரியுது. பாருங்கள், இதில் என்ன பண்ணலான்னா, இந்த ஜங்கிளில் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குங்க. என்னென்ன பார்க்கலான்னா, லயன், டைகர், லெப்பர்ட், அப்புறம் வைல்டு பீஸ்ட், இந்த மாதிரி எலிஃபெண்ட், இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அது ரொம்ப லக்குங்க. இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய காருங்க இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னன்னா, அனிமல்ஸ் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கு போல் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் யாராவது நம்ம காரை விட்டு இறங்கவே கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு ஜீப் இருக்குது பாருங்கள். அப்படி ஒரு ஜீப் தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு ஜீப்பு தாங்க அந்த ஜங்கிளில் விசிட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட ஓன் காரே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அவர் ஆக்சுவலி நாங்கள் கேட்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 4-5 ஃபேமிலிஸ் தாங்க சேர்ந்து தாங்க நாங்கள் போனோம். வரிசையாக கார் நிற்குது பாருங்கள். நாங்கள் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, தூரத்தில் ஒரு சீத்தா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தூரத்தில்னா நாங்கள் பைனாக்குலர் எடுத்துகிட்டு போகிறதுக்கே மறந்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ்க்கு போனீங்கன்னா பைனாக்குலர் எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் ஸ்பாட்டப் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வர்த்தாகுங்க. பாருங்கள், எவ்வளோ அமைதியாக படுத்துருக்கு பாருங்கள். இது எங்கெல்லாம் இருக்கும்னா, இந்த பரோஸ், அதாவது குழி மண் நோண்டி அந்த பரோஸில் தான் இருக்கும். ஆக்சுவலி இது பாருங்கள், அடிக்கிற வெயிலில் காலையில் இது ஹாயாக படுத்துருக்கு ஒரு 4-5 வர்த்தாவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஜீப்ரா கொட்டி கிடக்குதுங்க அங்கே. அதனால் நீங்கள் அந்த ஜீப்ராவில் எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஈஸியாக பார்க்கலாம். பாருங்கள், நாங்கள் ஆக்சுவலி ஒரு 4-5 ஜீப்ரா தான் பார்த்தோம். அதுவும் ரொம்ப தூரத்தில். நெக்ஸ்ட்டு டீருங்க. டீரும் நீங்கள் அப்படி தான் ஒரு 4-5 வெரைட்டி இருக்கும் போலங்க டீரு.
இது வந்து கொம்பு இருக்கிற டீரை பாருங்கள். ஆக்சுவலி இதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணணும்னா பிலனஸ்பர்க் சென்டர்னு ஒன்று இருக்குங்க. அங்கே வந்து என்னன்னா என்ன அனிமல்ஸ் அங்கே ஒரு பாண்ட் மாதிரி இருக்குது. அந்த பாண்டில் நிறைய அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இதான் பிலனஸ்பர்கோட அந்த சென்டர், பிலனஸ்பர்க் சென்டரோட என்ட்ரன்ஸ் இது. ஆக்சுவலி இதில் நிறைய ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி ஷாப்ஸு, ஐஸ்கிரீம் ஷாப்ஸு, அப்புறம் வந்து டாய்ஸ் ஷாப்ஸு, அப்புறம் வந்து அசசரிஸ் ஷாப்ஸு, கிளாத்து, இந்த மாதிரியெல்லாம் குட்டி குட்டி கடையாக வச்சுருந்தாங்க. நம்ம என்ன இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சாப்பிட்ணுமோ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸ்நாக்ஸ் ஷாப்ஸு எல்லாமே இருந்ததுங்க. குட்டி குட்டி ஷாப்பாக தான் இருக்கும். நீங்கள் பேரம் பேசி தான் நீங்கள் வாங்கணும். ஆக்சுவலி நேராக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அனிமல்ஸ்க்கு எந்த ஒரு ஃபுட்டும் ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு போர்டு வந்து போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஏதாவது ஒரு அனிமல்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது தான் நாங்கள் செக் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். இந்த பாண்டில் சுற்றி பார்த்திங்கன்னா எங்களுக்கு டீர் தாங்க தெரிஞ்சிச்சு. ரொம்ப தூரத்தில் அவங்க ஸ்பாட் அவுட் பண்ணதில் டீர் தான் தெரிஞ்சிச்சு. நாங்கள் இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் நான் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குட்டியாக இருக்குது, ஒரு 4-5 டீருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ பாருங்கள், அந்த பாண்டு கிட்ட உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆக்சுவலி வந்து நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இது என்ட்ரன்ஸ் தாங்க. ஆக்சுவலி அந்த பக்கத்தில் இருந்து நடந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா, ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷாப், குட்டி குட்டி ஷாப் நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து லயன் பாருங்கள், எவ்வளோ பெரிய லயன் தெரியுங்களா? நாங்கள் ரொம்ப ரொம்ப லக்குன்னு தாங்க சொல்லுவோம். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸை சொல்லியிருக்காங்க நாங்கள் லயனே பார்க்கல அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய வயசான லயன் பாருங்கள். அவ்வளோ பெரிய லைன் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது நீங்கள் பாருங்கள். ரொம்ப நாங்கள் கிட்ட போய் பார்த்தோங்க. ஐ மீன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்குன்னு. நாங்கள் அப்படியே கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காருக்குள்ளே உட்காந்துருந்தாலும் ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும். இங்கே பாருங்கள், அழகாக ஃபோர்ஸ் கொடுத்துச்சுங்க. ஆக்சுவலி இந்த லைன் அழகாக தூங்குச்சு, உட்காந்தே தூங்குச்சு. வைல்ட் பீஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு வைல்ட் பீஸ்ட் பாருங்கள். எவ்வளோ கொட்டி கொட்டி கிடக்குதுங்க வைல்ட் பீஸ்ட். எங்கே பார்த்தாலும் வைல்ட் பீஸ்ட்டு தாங்க. இங்கே பாருங்கள், 4-5க்கு மேலே வைல்ட் பீஸ்ட் வந்து நாங்கள் பார்த்தோம். கூட்டமாக தாங்க இருந்துச்சு. நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தோம், இதில் ஏதாவது ஒரு வேட்டையாடுற மாதிரி வந்திருந்ததுன்னா செம லக் அப்படின்னு நினச்சோம். பட் எதுவுமே நடக்கலைங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு டேமுங்க, மேன்வேக் டேமுன்னு சொல்லிட்டு இது ஒரு டேமு. இந்த டேமில் தான் எல்லா அனிமல்ஸும் வந்து தண்ணி குடிக்குமா. ஸோ நாங்கள் வந்து அந்த டேமை போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இது மத்தியானங்க, ஸோ அதனால் நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தோம். அப்போ தாங்க செம லக் அடிச்சிச்சுங்க. எலிஃபெண்ட்டுங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ கூட்டமாக எலிஃபெண்ட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருந்தது. நான் இப்போ உங்களுக்கு அதை காமிக்கிறேன், ஜூம் பண்ணியே காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பாருங்கள், கூட்டமாக வருது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக பக்கத்தில் ஒரு மலைகளுக்கு நடுவில் ஒரு தண்ணிக்கு முன்னாடி அந்த எலிஃபெண்ட். யானைகள்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. அது நம்மளை நோக்கி வருமோ அப்படின்றது மாதிரி
கூட்டமாக இருந்துட்டா கூட யானைகள் வந்து பயம் இல்லைங்க. சிங்கிளாக தனியாக நம்ம பார்க்குற யானைகள் தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். பாருங்க, ஃபேமிலியோடு நடந்து வர மாதிரி இருக்குது பாருங்க. அழகாக குட்டி யானையெல்லாம் நடந்து வருது பாருங்க. அந்த குட்டி யானைகள் பண்ணுற சேட்டைகள் தாங்க அவ்வளோ அழகுங்க. இங்கே பாருங்கள், ஒரு தனியாக ஒரு ஜீப்ரா நின்றுட்டு இருந்துச்சுங்க. ஸோ நாங்கள் அதை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணணும். ரொம்ப ஜூம் பண்ணியும் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப கிட்ட தாங்க இருந்தது. இங்கே தான் நாங்கள் இதுதான் ரோடு. ஆக்சுவலி இங்கேருந்து தான் நாங்கள் பார்த்தோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக மவுண்டெயின்ஸு, எவ்வளோ சீனரிஸு சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கவே பச்சை பசேன்னு இருந்து அங்கெல்லாம் அனிமல்ஸ் இருக்க, நம்ம உள்ளுக்க காருக்குள்ளே இருக்கிறது அவ்வளோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒரு மானும் ஒரு டீரும் ஒரு ஜீப்ராவும் ரெண்டுமே இருந்துச்சு ஒரே இடத்துல. ஸோ நான் அதை கேப்சர் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி நான் இதை எடுத்தேன். பாருங்கள், இது இன்னொரு ஜீப்ராங்க. இது ரொம்ப ரொம்ப எங்கள் காருக்கு ரொம்ப கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதையும் எடுத்திருக்கேன். பாருங்க, எவ்வளோ வரி வரியாக அழகழகாக இருந்ததுன்னு. இங்கே 2 பெரிய டீர் இருந்துச்சுங்க. இது படுபயங்கர பெரிய டீருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய டீர் நான் பார்த்ததில்ல. ஜூவில் கூட நான் பார்க்கல ஆக்சுவலி. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது என்ன வெரைட்டின்னே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தனி யானையை நாங்கள் பார்த்தோங்க. நாங்கள் பார்த்துட்டு அது ரோடை வந்து க்ராஸ் பண்ணிச்சு பாருங்க எங்கள் காருக்கு முன்னாடி. அதுவும் தனியாக ஒரு பெரிய யானை. ரொம்ப 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 பயமாக இருந்துச்சு. அது நம்மளை நோக்கி வந்தால் நம்ம என்ன ஆகும். அழகாக நடந்து போச்சுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அதோட காதே அழகு தான். நீங்கள் எந்த ஒரு ஜங்கிள் போனாலும் சரி, இந்த மத்தியான நேரம்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க.
ஏர்லி மார்னிங் நீங்கள் காலையில் கிளம்பி போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா அனிமல்ஸையும் நீங்கள் பார்த்துடலாம் வெயில் வர்றதுக்கு முன்னாடி. வெயில் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர் ஆகிடுங்க. அப்புறம் திருப்பி ஒரு 3:30-4 மணி ஈவினிங் மாதிரி தான் வந்து நீங்கள் எல்லா அனிமல்ஸையும் நீங்கள் எகெயின் நீங்கள் பார்க்க முடியும். இன்னொன்று, தண்ணி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தாங்க நிறைய அனிமல்ஸ் வந்து, ஏன்னா அந்த தாகத்துக்கு வெயிலுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த இடத்துல தான் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இடம்லாம் நீங்கள் போய் பார்க்கணுன்னா முதல்ல நீங்கள் தண்ணி இருக்கிற ஏரியாவை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் பாருங்கள். ஆக்சுவலி நாங்கள் இது உள்ளுக்கு என்ட்ரன்ஸில் வரும்போது எங்களுக்கு ஒரு மேப் ஆக்சுவலி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து மேப்பை நாங்கள் ஃபாலோ பண்ணி போனால் இன்னும் நிறைய அனிமல்ஸ் நாங்கள் பார்த்துருக்க முடியுமா என்னன்னு தெரில. பட் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த இடத்துக்கு போனவங்க கூட சொன்னாங்க, இவ்வளோ அனிமல்ஸை வந்து அவங்க பார்த்தது இல்லையாங்க. நீங்கள் போய் ஒரு தடவை நீங்கள் உங்கள் லைஃப்பில் இது மிஸ் பண்ணாதீங்க. இது அவ்வளோ ஒரு செம அழகுங்க, சான்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சுங்க. இது வந்து ஆக்சுவலி க்ரூக்கர் அந்த அந்த ஜங்கிளை விட இது கொஞ்சம் குட்டி தாங்க. அது பெரிய ஜங்கிள், ஆக்சுவலி அது பெரிய ஃபாரஸ்ட். ஆக்சுவலி நம்ம அந்த இதுக்கு போகிறதுக்கு நம்ம இதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இந்த பெல்லனஸ் நேஷ்னல் பார்க்கு நாங்கள் போனோம். செம்ம அழகுங்க, சான்ஸே இல்லை. நேச்சராகவே இருக்கட்டும், அனிமல்ஸாகவே இருக்கட்டும், அவ்வளோ கிட்ட பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஆக்சுவலி அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப லவ் பண்ணுறவங்கெல்லாம் இங்கே செம்மையாக போய் பார்க்கலாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு. நீங்கள் தனியாக போகிறத விட நீங்கள் குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா இன்னும் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன் டைம் வந்து நீங்கள் பாருங்கள். இது அடுத்த வெரைட்டிங்க. இதுவும் ஒரு பெரிய டீர் தான் நினைக்கிறேன், பட் எனக்கு நேம் சரியாக தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீர் வந்து இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி, ஆனால் பெரிய டீருங்க. ரொம்ப க்ளோஸில் நான் எடுக்க முடியுமானுங்கிறத நான் ட்ரை பண்ணேன், அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி 2 டீருங்க. இது ஆப்போசிட்டில் இருந்து வந்துச்சு, இன்னொரு டீரு லெஃப்ட் சைடில் இருந்து வந்துச்சு. ரெண்டுமே ஒரு வேளை ஃபைட் பண்ண போகுமோ அப்படின்னு நினச்சோம், பட் அது ஆக்சுவலி நடக்கலை. இங்கே பாருங்கள், அதே யானை குரூப்பாக வந்த யானை, ஐ திங்க் அவங்க எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். செம அழகுங்க, அழகாக தந்தத்தோட அந்த டஸ்கெல்லாம் பார்க்கும்போது அது காதை அழகாக எங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு நடந்து வந்து, குட்டி யானையெல்லாம் சான்ஸே இல்லைங்க, செமையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஒரு குட்டி யானையும் அதோட பெரிய யானையும் நான் எடுத்திருக்கேன். அது பண்ணுற சேட்டைகள் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குங்க. குட்டி யானையெல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். இங்கே பாருங்க, அது குட்டி எவ்வளோ அழகாக பாருங்க. திரும்பவும் வைல்ட் பீஸ்ட் தாங்க. இன்னொரு இடத்துல நாங்கள் வைல்ட் பீஸ்ட் பார்த்தோம். ஆக்சுவலி ரொம்ப வெயிலுங்க, அதனால என்னன்னா எல்லா அனிமல்ஸும் அந்த அந்த புஷ்ஷஸில் போயிட்டு அந்த வெயிலுக்கு தாங்க முடியாமல் போய் நிழலில் போய் தங்கிக்கிறனால நாங்கள் சில இதெல்லாம் பார்க்க முடியல. ஆனால் இது ரொம்ப ஜாஸ்தின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. பாருங்கள், இப்போ இன்னொரு யானை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அந்த பக்கம் எல்லா யானையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த யானை திடீர்னு ரோடு க்ராஸ் பண்ணிச்சுங்க குரூப்பாக. ஸோ நாங்கள் அதை நின்று வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தோம்.
பாருங்க, ஆக்சுவலி இது கிராஸ் பண்ணிடுச்சு. முன்னாடி நிறைய காருங்க இருந்ததுனால என்னால் அந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியலை. ஸோ நான் கிராஸ் பண்ணி வந்ததை தான் நான் எடுக்க முடிஞ்சிச்சு. அடுத்துங்க ரைனோ பார்த்தோங்க. ஆக்சுவலி இதோட கொம்பெல்லாம் எடுத்துட்டாங்க. அது ஏங்கிறது தெரியல ஆக்சுவலி எங்களுக்கு. பாருங்கள், அதோட கொம்பு தான் இதில் அழகு. ஆனால் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தாங்க. எந்த ரைனோவுக்கும் இங்கே இருக்கிற ரைனோவுக்கு வந்து கொம்பே இல்லை. அது பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட செம வெயிட்டாக இருக்குங்க இது. ஆக்சுவலி நாங்கள் ஒரே ஒரு ரைனோ தான் நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலி நடுவில் எல்லாமே வந்து பார்க் ஆஃபீஸர் வருவாங்க. ஸோ நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டோம், எங்கே ரைனோ, ஏதாவது ஒரு அனிமல்ஸ் நீங்கள் அந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து வந்தாங்க, எதுவும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் அவர் சொன்னார், 100 மீட்டரில் ஒரு ரைனோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஏன்னா ரைனோ பார்த்ததில் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்து இம்பாலா, இது ரொம்ப 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 குரூப்பாக இருக்குங்க. நிறைய இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஜீப்ராவை ரொம்ப க்ளோஸில் பார்த்தோம். ஆக்சுவலி அதுக்கு செம பசின்னு நினைக்கிறேன். அதுதான் செமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் 2 ஜீப்ராவை பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 ஜீப்ரா இருந்துச்சு. சரி, இதையும் ஏன் விடுவோமே அப்படின்ட்டு தான் நான் அதையும் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. திரும்பவும் இது ஒரு வெரைட்டியான மானுங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் போயிட்டே இருந்தோம். சரி, அவ்வளோதான் அனிமல்ஸ் பார்க்க முடியும்ன்ட்டு நாங்கள் ரைனோ பார்த்தோம். அதை விட ஒரு பெரிய ஷாக்கு, குட்டி ரைனோவும் இருந்துச்சுங்க. பாருங்க, அது பண்ணுற சேட்டைகள்லாம் செம க்யூட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜங்கிளுக்கு வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். இங்கே பாருங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணுதுங்க பேபி ரைனோ.
பாருங்க அது எவ்வளோ க்யூட்டா அது கால் கிட்டயே நடந்து வந்துகிட்டு இருக்கு பாருங்க. நிறைய பேர் இங்கே வந்து பார்க்க முடியாமல் இருப்பீங்க. அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ நான் போடுறேன். இங்கே பாருங்க அது பண்ணுற சேட்டைகள் இருக்கே, அவ்வளோ அழகாக நடந்தும் வருது. எப்படி ஃபாலோ பண்ணுது பாருங்க பெரிய ரைனோவை. பாருங்க அங்கே போய் என்ன சேட்டை பண்ணிட்டு ஓடுது பாருங்க. இந்த மாதிரி வண்டி எடுத்தீங்கனாலுமே ஆக்சுவலி நாங்கள் இதில் போகல. நான் இதை பற்றி வந்து எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கோங்க. இதில் உட்காந்துட்டு போனோன்னா நம்ம நிறைய அனிமல்ஸை நேர்லேயே பார்க்கலாம். ஆனால் இது ஓப்பனாக தாங்க இருக்கும். அவங்க எல்லா சேஃப்டி இதுவும் வச்சுருப்பாங்க. பாருங்க பெரிய ரைனோவை விடவே இல்லைங்க. அது கூடவே நடந்துச்சு. அதுவும் அது கால் கிட்டேயே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நாங்கள் கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான். எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம். மேக்ஸிமம் நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் கிளம்புனாதான் அட்லீஸ்ட் 2.5 மணி நேரம் ஆகும் எங்களுக்கு வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு. அப்படி நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் நிறைய லாட்ஜஸ் இருக்குங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நிறைய லாட்ஜஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்லியராக வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனிமல்ஸ் நீங்கள் வந்து ஸ்பாட் அவுட் பண்ணிக்கலாம். பாருங்க எல்லா இடத்துலையும் மலைகள் தாங்க. அந்த க்ளவுட்ஸுக்கும் அந்த மலைக்கும் பக்கத்தில் ஏதோ கிட்ட இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணோங்க. அந்த மாதிரி தான் சீனரிஸ் இருந்துச்சு அங்கே.
நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துருக்கும்போது உங்கள் கிளாஸ் டோரை ஓப்பன் பண்ணக்கூடாது, காரை விட்டு நீங்கள் கீழே இறங்கக்கூடாதுங்க. இதை ரெண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு சேஃபாக போயிட்டு சேஃபாக வரலாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்க ஜங்கல்குள்ளே போகிறதுக்கு அவங்களே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, 40க்கு மேலே ஸ்பீடு இருக்கக்கூடாதுங்க உங்கள் காரு. சரி, போகிற வழியில் தான் நம்மளுக்கு நிறைய ஏதாவது ஒரு அனிமல்ஸு, நம்ம பார்க்காத அனிமல் ஏதாவது ஒன்று சிக்கும் கண்ணில் அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம். இதெல்லாம் அவங்களே ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்களே வந்து ஆக்சுவலி அவங்க பார்க் ஆஃபீஸரே வந்து ஆட்களை விட்டு இங்கெல்லாம் எரிச்சு விட்ருவாங்கங்க. ஏன்னா நிறைய இது இருந்துச்சுன்னா அது தீப்பிடிச்சிக்கிச்சுன்னா அனிமல்ஸ்க்கும் ஆபத்து இல்லையா, அதனால் அவங்க நிறையா அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க ரோடு எல்லாம். ஒரு இடத்துல மட்டும்தான் ரொம்ப கல்லாக இருந்துச்சு, நீங்கள் கொஞ்சம் பார்த்து போகணும். இன்னொன்று நிறைய இடத்துல இங்கே பாருங்கள், இன்னொரு டீர் கூட இருக்குது. இன்னொன்று நிறைய இடத்துல வந்து லெஃப்டில் ரைட்டில் கட் ஆகும். நீங்கள் மேப்பை வச்சுட்டு நீங்கள் மேப் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அங்கே போய் நீங்கள் போய் எல்லா இடத்தையும் நீங்கள் ஸ்பாட் அவுட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி எங்களுக்கு டைம் ஆகிடுச்சுனால நாங்கள் கொஞ்சம் தான் நாங்கள் பார்த்தோம். நிறைய இடத்துக்கு அந்த குறுக்கு பாதை மாதிரியெல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த இடத்துலலாம் நாங்கள் போய் பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கொம்பு இருக்குது பாருங்கள், ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா அந்த 2 மான், இந்த சைடு ஒரு மான், அந்த ஆப்போசிட் சைடில் இருந்து இன்னொரு மான், ரெண்டும் வந்துச்சு. சரி சண்டை தான் போட போகுது போல், அதையும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். அது செம அழகாக போஸ் கொடுத்துச்சுங்க ஃபோட்டோவுக்கு. இங்கே பாருங்கள், லோட்டஸ் மாதிரி அதுவே வந்து செம அழகாக போஸ் கொடுத்துச்சு. சரி சண்டை தான் போடுன்னு பார்த்தா ஆனால் அது சண்டை போடுற மாதிரி தெரியலங்க. ரெண்டுமே செம அழகாக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துச்சுங்க, சான்ஸே இல்லை. அவ்வளோதாங்க, நாங்கள் போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் தான் ஏதாவது ஒரு அனிமல்ஸ் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணி போயிட்டே இருந்தோங்க. ஆக்சுவலி நாங்கள் கிளம்புன டைம் வந்து 5 மணி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், கடைசியாக அந்த கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு தனி யானை இருந்துச்சுங்க. ஆஹா, போகும்போது வெளியில் போகும்போது ஒரு பெரிய யானையை நம்ம பார்த்த சந்தோஷம் இருந்துச்சுங்க ஆக்சுவலி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.